வணக்கம் மக்களே. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாளில் நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் ஒரு பூரான் வருது, ஒரு பல்லி வருது, இல்லை ஒரு பாம்பு வருது, வீட்டு வாசலில் ஒரு மிருகம் நிற்கிது. இதோட பலன்களை பார்க்கலாமா? நம்ம வீட்டுகளில் பெரும்பாலும் வர்றது பூரான் வரும். பூரானை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்துக்கிட்டு அதை அடித்து உடனே தூக்கி போட்டால் தான் நமக்கு மனசில் திருப்தி வரும் இல்லையா? ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வீட்டில் பூரான் வருதுன்னா அந்த வீட்டில் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அந்த வீட்டில் இன்னும் சுத்தம் இல்லை, கெட்டது ஏதோ இருக்குது, பராமரிப்பு சரியில்லை, நோய் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம பூரான் வந்துட்டோன்னே பூரானுக்கு நன்றி தான் சொல்லணும். அதை மேக்சிமம் அடித்து கொள்ளாத அளவுக்கு தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட்டுடலாம். ஆமாம், அது எங்கே இருக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நீ எந்த இடத்துல ஈரமாக இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் தான் வரும். இல்லைனா அந்த பூரான் எந்த வீட்டுக்குள்ளே நீ விட்டாலும் வீட்டுக்குள்ளே இருக்காது, ஓடி போயிடும். ஒரு பூரா நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பிடிச்சி விட்டால் கூட ஓடி தான் போகும். எந்த இடத்துல சுத்தம் இல்லையோ, எந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கோ, எந்த வீடு சரியில்லையோ அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வரும். அப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வந்துச்சுன்னா நம்ம வீடை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். வீடு சுத்தம் இல்லையா அப்படின்னு தான் பார்த்து நம்ம பார்க்கணும். ஒரு பள்ளி வருது அப்படின்னா அதை பள்ளிக்கு மருந்து கொள்ளக்கூடாது. அந்த பள்ளி வருது அப்படின்னாலே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? நல்ல சகுனங்கள் சொல்ல வரும். பள்ளி சகுனம் சொல்கிறது நல்லது. சொல்லலைன்னா உங்கள் வீட்டில் சரியில்லைன்னு உங்களுக்கு அறிவுறுத்த வந்திருக்கு. ஆமாம், அதனால் பள்ளி வந்துட்டாலே நீங்கள் வீடை என்ன பண்ணணும்? பூஜை அறையோ வீடையோ உடனே சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணணும். இது ஒரு நல்ல சகுனம். பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, மேக்சிமம் வராது. நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம், கிராம மக்களுக்கு தான் அது பொருந்தும். கிராம மக்களுக்கு கிராமத்தில் இருந்தாலும், சிட்டிக்குள்ளே பின்னாடி தோட்டம் துறவு இருந்தாலும், பழசு இருந்தாலும் அந்த வீட்டை வச்சு நம்ம வீட்டுக்கு வராது. நம்ம வீட்டிலேயே பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும், இல்லைனா வராது. அது மாடி வீடாக இருந்தால் கூட வந்துடும். நம்ம எத்தனை வீட்டில் கேள்விப்பட்டிருக்கோம், பரணியில் இருந்துச்சு, அங்கே இருந்துச்சுன்னா அதெல்லாம் உண்மை தான். அதனால் அதெல்லாம் மாற்றிக்கணும். அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வௌவால் வருது, சுற்றிட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. வௌவால் தங்கக்கூடாது. தங்கினால் அந்த வீடு சரியில்லைன்னு அர்த்தம். வந்துட்டு போனால் நன்மை தான், அது தீங்கு கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே கருவண்டு வருது, சுற்றிட்டு போகுது அப்படின்னா கருவண்டு அடிக்கடி வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. கழுவி சொல்லுவாங்களே, இந்த என்ன சொல்கிறது, பொன்வண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த கருப்பாக ஒரு இந்த கணத்தில் இருக்கும், அதுவும் அடிக்கடி வீட்டுக்கு வரவே கூடாது. அது வந்தாலும் வீட்டுக்கு ஆபத்து தான். சகுனம் சரியில்லை. குடும்ப தலைவனுக்கு கவனமாக இருக்கணும். அவர் போயிட்டு வர போக்குவரத்துலேயே செய்யக்கூடிய தொழில்கள்லையும் அந்த வீடுகளில் எடுத்துருக்க முடிவுகளை பற்றி நீங்கள் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணணும். அதோட அறிகுறி தான். வீட்டுக்குள்ளே ஒரு பூனை வந்துட்டு போகுது அடிக்கடி அப்படின்னா பூனை வர்றது நல்லதான். பூனை வந்தால் நல்லது. பூனை ஆனால் வளர்க்கக்கூடாது, வளர்க்குறது நல்லது கிடையாது. பூனை வந்துட்டு போகலாம், தப்பு இல்லை. பூனை வந்துட்டு போனாலே அந்த வீட்டில் அது கெட்ட சக்தி ஏதோ விரட்டப்படுது அப்படின்னு அர்த்தம். அந்த பூனை வந்துட்டு போன இடங்களில் கெட்ட சக்திகள் இருக்காது. கெட்ட சக்தினா துராத்மா, அந்த காற்று கருப்பு இந்த மாதிரி வந்தது போனதெல்லாம் இருக்காது, பயந்துக்கிட்டு போயிடும். அதுவும் நல்லது தான். வீட்டு வாசலில் ஒரு பசுமாடு வந்து நிற்கிது, அதுக்கு உணவு தர்றோம் அப்படின்னா அதை நீங்கள் அடித்து பத்தாதீங்க. முடிஞ்சால் உணவு கொடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு வந்துருங்க. அதுவே என்ன பண்ணிடும், போயிடும். ஓயாமல் அடித்து பத்தாதீங்க. இல்லை வாசல் இந்த தண்ணியை குடிச்சு கொட்டி விட்டுருச்சு, உணவு காயப்போட சாப்பிட்டு விட்டுருங்க, பரவாயில்லை, போனால் போயிட்டு போகுது. அது வகையில் நன்மை தான். உங்களுக்கு இருக்க பாவங்கள்லாம் குறையும், அதுக்கு உணவு எடுத்த புண்ணியம் கிடைக்கும், அதனால் விட்டுருங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கழுதை வந்து நிற்குது, படுத்து கிடக்குன்னா அதை உடனே அடித்து பத்தாதீங்க. யார் வீட்டில் கழுதை படுக்குதோ பெரிய திருஷ்டியும் கெட்ட சக்தி உடனே பறந்து ஓடிடும். கழுதை தூமாதேவியோட அம்சம்னால அந்த கழுதை எங்கே போய் படுக்குதோ அந்த இடத்துல கெட்ட சக்தியில் இருக்கவே இருக்காது, ஓடி பயந்துடும். அதுக்கு நீங்கள் உணவளித்து அதை என்ன பண்ணுங்க, கொடுங்க. டெய்லிலாம் வராது, டெய்லி வர்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி போட்டால் நம்ம டெய்லி வந்துடும், அதனால தான் நாங்கள் உணவு போடுறதில்ல அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்காங்க. அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம். டெய்லி நீங்கள் வான்னு கூப்பிட்டா கூட வராது. அதனால் அது வர்ற நாட்கள் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காகம் தெரியுது, நம்ம காக்கா வடையை தூக்குச்சு, விடச்சி வரணும், நெல்லை கொத்துச்சுன்னு விரட்டின காலம் இருந்தது போக, இன்றைக்கி நீங்கள் சாதம் வச்சு அமாவாசைக்கு படையல் போட்டால் கூட நீங்கள் அரை மணி நேரம் கூட காக்கா வருதா? வர்றதில்லை. இன்றைக்கி அதை பிஸ்னஸாக கூட ஆக்கிட்டாங்க. காக்கா வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. சனீஸ்வர பகவான் கோயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா சாப்பாடு சாப்பிடணும்னா அந்த காக்காக்கு 200 ரூபா பணம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் நாமளாக பார்த்து ஜீவராசியை தக்க வைக்க முடியாது. அதேமாதிரி சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே மீன் தொட்டி வளர்க்குறேன். மீன் தொட்டி வளர்க்குறது எனக்கு காலையில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. மீன் தொட்டி வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாதுங்க. மீன் தொட்டி வளர்க்க வீடு கஷ்டம்தான் போகும். மீனை சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஒரு தொட்டியில் அடக்கக்கூடாது. அது 4 மூலையில் முட்டி கஷ்டப்பட நம்ம வீடு கஷ்டம்தான் படும். மாற நன்மை நடக்காது. மீனை நீங்கள் பெரிய இடமா பார்த்து ஒரு தொட்டி மாதிரி பெருசாக கட்டலாம். அது சுதந்திரம் சுற்றினா மட்டும்தான் அது அந்த வீட்டில் நன்மை நடக்கும், இல்லைன்னா அந்த வீடு கஷ்டம்தான் படும். ஒரு பறவை வளர்க்குறோம், அது கூண்டில் போட்டு வளர்க்கக்கூடாது.
நம்மக்கிட்ட இருக்கிற பறவை நம்மளை விட்டு போகாது. போகிற பறவை நீ என்ன கூண்டில் போட்டு வளர்க்கக்கூடாது. நாயை கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது. அதை திறந்து விடணும். திறந்து விடுற மாதிரி பழகக்கூடிய நாய்கள் மட்டும் வளர்த்தா போதும். அதை கட்டி போடாதீங்க. அப்படி நாயை கட்டி போட்டேன், பூனையை தொட்டியில் கட்டி போட்டு வளர்த்தேன், மீன்களை தொட்டியில் போட்டு அடைச்சி வளர்த்தேன்னா அதோட தோஷங்களே நம்மளை பாதிக்கும். நம்ம ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போகிற விசேஷத்துக்கு போகிறேன், இன்றைக்கி அம்மா அப்பா வேணாம்னு சொன்னால் நம்ம கோச்சிக்கிறோம். நான் போகணும்னு நினச்சேன், என் நண்பர்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் ஜீவராசிகள் சுதந்திரத்தை கெடுத்தாலும் அதோட தோஷமும் நம்ம வீட்டை பாதிக்கத்தான் செய்யும். எப்படி பாதிக்கும்னா, நம்மளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும், நமக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும், மன கசக்கப்பை கொடுக்கும், ஒரு நிம்மதியில்லாத குழப்பத்தை கொடுக்கும். இந்த தன்மை ஜீவராசிகளோட மூச்சு காத்துக்கும் உண்டு. உங்களுக்கு எப்படி நம்ம கண்திருஷ்டியை குறைக்கக்கூடிய ஜீவராசிகள் அந்த சக்தி இருக்கோ, அது மாதிரி நம்மளை கஷ்டத்தை கொடுக்குற வல்லமே அதுக்கு உண்டு. அதோட உணர்வுகளை அந்த மூச்சு காத்து மூலியமாக நமக்கு பரிமாறும் அதோட கஷ்டம் துக்கத்தை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஜீவராசிகளை எதை வளர்க்கணும் எதை வளர்க்கூடாதுன்னு ஒரு இருக்குது. என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டார் ஃபோன் பண்ணி இந்த பதிவை பார்த்துட்டு, எங்கே எதுக்கு எடுத்தாலும் 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் போடுறீங்களா, அதுக்கு மீறி தெரியாதா, ஏன் போட்டால் என்ன, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுற நிறையா போடணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டார். அப்படி கிடையாது. நிறையா போடுறத கேட்குறதுக்குலாம் மனநிலை மாறணும். முதல்ல சிறு சிறு பதிவுகளை கேட்டுட்டு வருவோம், அப்புறம் போடலாம். 1 மணி நேரத்தை கூட வந்து பதிவு பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இருக்க காலம் சூழ்நிலை அப்படி இருக்குது. அந்த நண்பர் இந்த வீடியோ பார்ப்பார், அவருக்காக அதை போடுறேன். அன்றைக்கி நான் சொல்லலை அவருக்கு, இந்த பதிவில் அவர் தெரிஞ்சுக்கிடுவார். அதனால் இந்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டு இந்த வீட்டில் இந்த இப்போ நான் சொன்ன எல்லாமே எல்லார் வீட்லேயும் இருக்குது, இல்லாத சொல்ல முடியாது, எல்லார் வீட்லேயுமே இருக்குது. அதை நாம் என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்தை உடனே மாற்றுங்க. யோசனை பண்ணாதீங்க, காலதாமதம் பண்ணாதீங்க. இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு மெனக்கடை தேவையில்லை. மீன் வச்சுருந்தீங்கன்னா உடனே கொண்டு போய் பெரிய தொட்டியில் வட்டாரத்தை விடுங்க, இல்லை ஆற்றுல விடுங்க, இல்லை கொடுத்துருங்க. இருக்காது, கஷ்டப்படாதீங்க. மிருகங்களை வந்து எப்படி நம்ம அதுவும் மன கஷ்டப்படும். எப்படி மிருகங்களுக்கு தானம் பண்ணால் நமக்கு புண்ணியமோ அது மாதிரி அதை மன கஷ்டப்படுத்தாலும் நமக்கு என்ன பண்ணும், பாவங்கள் பிடிக்கத்தான் செய்யும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிங்க. வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிறணும். மிருகங்கள் வந்து அந்தந்த பலன் இருக்குது. இன்னும் நிறைய மிருகங்கள் வந்து என்னென்ன பலன்களாக இருக்குது. இப்போதைக்கு இந்த பதிவை கேட்டுங்க, தொடர்ந்து பின்தொடர்ந்துட்டே வாங்க நம்ம சேனலையும் நம்மளையும். இதில் இருக்க என்ன கருத்துனாலும் உங்களுக்கு என்ன வேணும், அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே. அதனால் நன்மையை தொடர்ந்து பயணிப்போம், நன்மையை செய்வோம், நன்மையை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் மக்களே. அதனால் இறைவன் உங்களுக்கு அருளும் பொருளும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறீங்க மக்களே. நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக நல்ல தகவலை பகிர்ந்து கொள்ளும். நன்றி நன்றி நன்றி.